பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் கமலா வந்து இங்கே பாக்கியாட்ட பயங்கரமாக சண்டை போட்டு பெரிய ஒரு கலவரத்தையே உண்டு பண்ணுறாங்க. பாக்கியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கும் கோபிக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வேண்டான்னு முடிவு பண்ணனால தான் நான் அப்போவே டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒதுங்கிட்டேன். மற்றபடி எனக்கு கோபி மேலே எந்த ஒரு அன்போ அக்கறையெல்லாம் இல்லை. ஏதோ அப்போ எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு மனிதாபின அடிப்படையில் போனேன், ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். அவங்க பிள்ளைங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்படியாண்டி ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டினேன், சர்ஜரிக்கு சைன் போட்டிருக்க அப்படின்னு கமலா கேட்க, இங்கே பாருங்கள், அப்போதைக்கு வேறு யாரும் இல்லை, ஆள் இல்லை. அந்த நேரத்தில் கோபின்னு இல்லை, யாராக இருந்தாலும் சரி, ஆள் இல்லாதப்போ சைனை பண்ணி உயிரை காப்பாற்றுறது தான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. அதை நான் பண்ணினேன். பணம் வந்து நான் கட்டலை, என் பிள்ளைங்க கட்டினாங்க. அது அவரோட பிள்ளைங்களுமே. அவங்க பிள்ளைங்கள பணம் கட்ட வேணான்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை இல்லை. மற்றபடி உங்கள் மாப்பிள்ளைய இங்கே நான் அழைச்சிட்டு வரல, நான் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். ஆனால் அழைச்சிட்டு வந்துருக்கிறது எங்கள் அத்தை, சாரி உங்கள் பொண்ணோட மாமியார், உங்கள் மாப்பிள்ளையோட அம்மா. நீங்கள் எது பேசியிருந்தாலும் அவங்கள்ட்ட பேசிக்கிங்க, எனக்கு இதை பற்றி எந்த ஒரு தெரியாது அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல, இங்கே கமலா ஒன்று, பாக்கியா நீ இப்படியே நடிக்கலாம் நினைக்காத, உன் நடிப்பை நான் நம்ப மாட்டேன்டி, என் பொண்ணு வேணா நம்பலாம் அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒன்று, ஏன் பாருங்கள் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு நடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்களுக்கு அதே தைரியம் இருந்துச்சுன்னா எங்கள் மாமியாரை கூப்பிட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டுக்குங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்கள் மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போய்க்குங்க. எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எதுக்கும் குறுக்க நிற்க மாட்டேன் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல, உடனே ஈஸ்வரியும் இங்கே கமலா பேசுறதெல்லாம் கேட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்த உடனே இங்கே ஈஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. கமலாவும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேச ஒரு கடத்துக்கு மேலே ஆத்திரஞ்ச ஈஸ்வரி கமலாவை பலான்னு அரைஞ்சிடறாங்க. அப்போ தான் கமலா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணுமேனு ராதிகா பார்க்கலான்னு வராங்க. இங்கே ஈஸ்வரி கமலாவை அடிக்கவும் அதை கமலா அப்படியே அடி வாங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஓடி வந்து ராதிகா தூக்கி விடுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இப்போ எதுக்கு எங்கள் அம்மா அடிச்சிங்க? எங்கள் அம்மா இப்போ என்ன தப்பாக கேட்டாங்க? அவர் ஏன் புருஷன், அப்படி இருக்கும்போது அவரை என்கிட்டருந்து பிரிக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? அப்போது எதுக்காக இப்படி என்கிட்ட அவர் பிரிக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி அவரை என்கிட்ட பிரிக்கும்போது என்னுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ வலிக்கும், அதெல்லாம் புரியாது அவங்களுக்கு. அதை கேட்க வந்தால் இப்படி தான் எங்கள் அம்மா அடிப்பீங்களா அப்படின்னு ராதிகா சொல்கிறா கேட்குறாங்க. அப்போது ராதிகா, பாக்கியா நீ சொல்கிறியே எப்போ பார்த்தாலும் நான் ஓன் பக்கம்தான் சொல்லிட்டு இப்போ கூட நீ கேட்காம அமைதியாக தான் நிற்கிற அப்படின்னு சொல்ல, பாக்கியா ஒன்று சொல்கிறாங்க, ராதிகா உங்கள் அம்மா இவ்வளோ நேரம் என்னென்ன பேசினாங்க தெரியுமா? ஏதோ சொன்னியே, புருஷனை பொண்டாட்டிட்டு வந்து பிரித்தா பொண்டாட்டிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணா. ஏன் ராதிகா, இவ்வளோ நாள் நான் உங்களை ஒரு ஃப்ரெண்டாக தான் நினச்சி இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன் அப்போது என்கிட்டருந்து அவரை பிரித்து அழைச்சிட்டு போனீங்களே, அப்போது பொண்டாட்டியாக நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன், பிள்ளைங்களா என் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ராதிகா அப்படின்னு சொல்ல, புரிஞ்சிச்சு பாக்கியா, அப்போது நீ வேணும்னு தானே பண்ணுற, இருக்கட்டும் நான் இப்போயே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அப்போ தான் தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு அப்படின்னு ராதிகா சொல்ல, ஈஸ்வரனே இங்கே பாரு, நீ என்ன வேணும் பண்ணிக்கடி, ஆனால் என் பிள்ளை இங்கேருந்து நான் அனுப்ப மாட்டேன், என் பிள்ளை இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, ராதிகா கோமா கிளம்பி வெளில போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாமல் ராதிகா நேராக போய் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடுறாங்க. இது மாதிரி என்னுடைய புருஷனை அவங்க அடைச்சி வச்சுட்டு விட மாட்டாங்க, எங்கள் மாமியார் வீட்டில் என்ன கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு போலீஸில் இன்ஃபார்ம் பண்ண, அவங்கள்ட்ட எல்லா கதையுமே சொல்லி போலீஸையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இங்கே பாக்கியாவுடைய கதவு தட்டவும், பாக்கியா திரும்பவும் ஆரம்பிச்சிச்சிங்களா அதுங்க அப்படின்னு சொல்லி வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்தா போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸை பார்த்துட்டு பாக்கியா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, சொல்லுங்கள் மேடம் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இது மாதிரி நாங்கள் ராதிகா வந்து எங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய புருஷனை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கீங்களா, அவங்க புருஷனை கடத்திருக்கதா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், யாரும் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்க, பாக்கியா ஈஸ்வரி 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ராதிகாவும் கமலாவும் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உண்மையை சொல்லணும்னா அவங்க இதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க சொல்லியிருக்க கோபிநாத் அப்படிங்கிறவர் அவங்களுடைய புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் தான், நானும் அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டோம். இது ஈஸ்வரி அவங்களுடைய அம்மா, அவருடைய பிள்ளைங்க 3 பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் எங்கள்கிட்ட வந்து அவரை ஏமாற்றி பிரித்து அழைச்சிட்டு போனவங்க தான் அந்த ராதிகா. அப்படி இருக்கும்போது அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லை, சரியா அந்த டாக்டர் இப்போ எடுத்து காட்டுப்பா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அவருக்கு உடம்பு சரியாமல் இருக்கிறதால அவங்க அம்மா கூட வந்து பார்த்துக்கணுன்னு அவர் அழைச்சிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க, அவ்வளோதான் மேடம். மற்றபடி நாங்கள் யாரும் அவரை கடத்திட்டுலாம் வரல. உங்களுக்கு இது ஓகேன்னா பிரச்சனை இல்லை,
இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அவரை அழைச்சிட்டு போகலாம், நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். அவங்களுடைய அம்மா வந்து அவங்க இங்கே இருக்கணும்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. நானும் சொல்லிட்டேன் இங்கே வைக்கக்கூடாது, அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு வழி இல்லாமல் தான் அவங்க பையனை பார்த்துட்டு இங்கே இருக்காங்க. மற்றபடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம், நீங்கள் அழைச்சிட்டு போதான் தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல ஈஸி வந்து ஒன்று, மேடம் அப்பெல்லாம் அனுப்ப முடியாது மேடம், அவன் என் புள்ள, அவங்களுக்கு புருஷனாக இருக்கலாம், ஆனால் அவன் என் புள்ள, அவனுக்கு உடம்பு சரியாக போகிறதுக்கு காரணமே அவள் தான். அவள் பண்ண டார்ச்சரில் தான் என் பிள்ளைக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. என் பிள்ளையே இப்போது மனசு மாறி நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி இங்கே இருக்கான். அப்படி இருக்கும்போது அவள் கூட எப்படி நம்ம அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்ல ராதிகா வந்துடுறாங்க. இல்லை மேடம், அவங்க சொல்கிறதெல்லாம் பொய் மேடம், அவங்க நல்லாவே ஏமாத்துறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பிள்ளைகிட்ட இதையும் பேசி மனசை மாற்றி அவரை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் அவரை என் கூட அனுப்பி வைங்க மேடம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது குடும்ப பட்சம் மாதிரி தெரியுது. இதில் இருக்குமா தேவையில்லாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறீங்க, நீங்களே பேசி ஒரு முடிவு பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல ராதிகா ஒன்று, இங்கே பாருங்கள் மேடம், நான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாகணும். ஒன்று இந்த ஈஸ்வரியாவும் பாக்கியாவும் அரெஸ்ட் பண்ணுங்கள், என் ஹஸ்பண்டை என் கூட அனுப்பி வைங்க, இல்லை நான் சும்மா விட மாட்டேன் மேடம், நான் அப்புறம் மேலதிகாரியை போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு இங்கே ராதிகா சொல்ல, இங்கே பாருங்கம்மா என்னம்மா பேசுகிறீங்க, வந்து விசாரிச்சு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். மேடம் இங்கே பாருங்கள், உங்கள் பிள்ளைய அவங்க கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல, எதுக்குமா நான் அனுப்பி வைக்கணும், அது ஏன் பிள்ளைம்மா அப்படின்னு சொல்லுவோம். மேடம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க தான் மனைவி, அப்படி இருக்கும்போது அவரை இவங்க கூட அனுப்பி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இங்கே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு மேடம் அப்படின்னு இங்கே சொல்லவும், இங்கே இனியா செலின்லாம் வந்துடுறாங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அவர் எங்கள் அப்பா, அவங்களுடைய பையன், அவர் வந்து அவருக்கு பிடிச்சி போய் தான் இங்கே வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும், நீங்கள் வேணா நான் அவரை அரெஸ்ட் வரேன், அவரை இங்கே நடக்க முடியாது, அவரால் ரூமில் படுக்க வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க ரூமில் வந்து கேளுங்க, அவரே சொல்லுவார் அவருக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி அவருடைய விருப்பம் இல்லாமல் அவரை நீங்கள் அப்படிலாம் எங்கேயும் அழைச்சிட்டு போக முடியாது மேடம் அப்படின்னு சொல்லவும், இங்கே இன்ஸ்பெக்டர் ஒன்று, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க மா, இங்கே அப்புறமா உள்ளே போகலாம், அவர்கிட்ட கேட்கலாம், அவருக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்குன்னா அவர் இங்கே தான் இருப்பார், அதை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் கூட வரேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் உள்ளே போகிறாங்க. போய் கோபிகிட்ட பார்த்து, சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே இருக்க ஆசைப்படுறீங்களா அவங்க கூட போக ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கோபியும் அப்படியே பாக்கியா, ஈஸ்வரி, செலியை, இனியான்னு எல்லாரையுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் இங்கேயே இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ராதிகா, கோபி இங்கே பாருங்க கோபி, நீ இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தால் அவனுக்கு கோபி, நல்லா இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கமலாவும், மாப்பிள்ளை இவங்களாம் சதிகாரி மாப்பிள்ளை, இவங்களோட பேச்சு நம்பாதீங்க மாப்பிள்ளை, நம்ம வீட்டு வாங்க மாப்பிள்ளை, போகலாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். கோபி மூஞ்சி திருப்பிட்டு அமைதியாக படுத்திருக்காரு. உடனே அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கிளம்புங்க, இங்கே நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் இங்கேருந்து வரமாட்டோம், என் மாப்பிள்ளை அழைச்சிட்டு போகாமல் நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு கமலா பிரச்சனை பண்ண பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் தான் இப்போ உங்களை உள்ளே அழைச்சிருந்துருக்கீங்க, ஒழுங்காக நீங்களே நீங்கள் அழைச்சிட்டு வெளியே போடுங்க, இல்லைனா நான் அப்புறம் உங்கள் 3 பேர் பேரையும் கம்ப்ளைண்ட் கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு பாக்கியா சொல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் ஒன்று கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் இழுத்து வெளியே தள்ளுறாங்க. இங்கே பாருங்கம்மா, அவர் வந்து யாரும் கடத்தலை, அவருக்காக மனசை பிடிச்சி போய் அவங்க அம்மா வீட்லேயும் புள்ளியும் கூட இருக்கணும்னு நீங்கள் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இதில் யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்காக இடத்த கழிப்படுங்க, அதுதான் நல்லது. இல்லைனா அவர் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் உங்களுக்கு தூக்கி உள்ளே வச்சுருவோம், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸும் கிளம்பிடுறாங்க. இங்கே ராதிகாவுக்கும் கமலாவுக்கும் என்ன பண்ணுறதே தெரில, எப்படி அந்த 2 நாளில் கோபி மனசை இப்படி மாற்றிருப்பாங்க, இந்த வாக்கியா சரியான ஒரு மோசக்காரி தான் அப்படின்னு இங்கே கமலா பேசிக்கிறது மட்டும் இல்லாமல், கமலா இங்கே பாரு என் பொண்ணுடைய வாழ்க்கை கெடுத்துட்டல, நீ நல்லாவே இருக்க மாட்டடி அப்படின்னு இங்கே மண்ணை வாரி விட்டு சாப விடுறாங்க கமலா.